சங்கர் ஏன் கைது செய்யப்பட்டார்? அவருடைய கைதினுடைய பின்னணி என்ன? சவுக்கு சங்கருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய அந்த திரைப்பட இயக்குனரும் ப்ரொடியூசரும் என்னென்ன சொல்கிறார்கள்? சவுக்கு சங்கரோடு இருக்கக்கூடிய மாலதி என்கிற அந்த பெண்ணிற்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருப்பது உண்மையா? சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஜேர்னலிசம், அந்த ஊடகத்தில் அவர் பேசுறதெல்லாம் உண்மையானவையா? எந்த வகையாக அவர் இந்த ஊடக தர்மத்தை அணுகுகிறார்? அந்த பின்னணியில தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். 2 நாட்களுக்கு முன்னால தமிழக காவல்துறை அதிரடியாக சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணுது. அந்த கைதே ஒரு நாடகம் போல நடந்தேறியது. அதிகாலை 6:30 மணிக்கு வீட்டுக்கு முன்னால காவல்துறையினர் போறாங்க. தன்னை கைது பண்ண வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் கதவை பூட்டுறாரு. பூட்டிட்டு என்னுடைய வழக்கறிஞர் வரணும், வந்த பிறகுதான் கதவை திறப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதற்கு இடையில அவர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. என்னை கைது பண்ண வந்திருக்கிறாங்க, எப்படியும் ஒரு 4-5 மாதத்திற்கு உள்ளால வச்சிருவாங்க, அந்த அளவுக்கு வழக்கு என் மேல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் சொல்றது திட்டமிட்டு புனைந்த வழக்குகள் அப்படின்னு சொல்றாரு. என்ன முடக்கிறதுக்காக திமுக அரசு திட்டமிட்டே இந்த கைதை பண்ணுது. அதுவும் எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்த தந்திரமாக பண்றாங்க அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாரு. சரி, வழக்கறிஞர் வந்த பிறகும் கதவு திறக்கிறாரா அப்படின்னு சொன்னா கதவை திறக்கல. அதற்கு அப்புறமும் பூட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறமாக காவல்துறையினர் கதவை உடைச்சிட்டு உள்ளால போய் அவரை கைது பண்றாங்க. இப்போ இதுல 94,000 ரூபாய் என்னுடைய உதவியாளருக்கு ஜிபேல வந்திருக்கு. இது திட்டமிட்டு அனுப்பி அதன் மூலமாக எனக்கு பேர்ல வழக்கு தொடுக்கிறதுக்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். சரி, இப்போ ஒரு நாளைக்கு முன்னால இவர் எந்த திரைப்படத்தை பற்றி, எந்த திரைப்படம் கஞ்சா பணத்துல கோடி கோடியாக வரக்கூடிய அந்த கள்ளப்பணத்தில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாரோ, அந்த பட இயக்குனர், ப்ரொடியூசர், பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ப்ரொடியூசர் சொல்றது, நான் வெளிநாட்டில் அமெரிக்காவில் தொழில் பண்றேன், அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு சிறுக சிறுக சேமித்து அப்படித்தான் நாங்கள் ஒரு திரைப்படம் எடுத்துட்டு இருக்கோம். இதில் உள்நோக்கத்தோட நாங்கள் கஞ்சா பணத்தில் திரைப்படம் எடுக்கிறதாக குற்றம் சாட்டுறாரு. அதை வெளிப்படையாகவே அவர் வீடியோவாக போடுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கிறவர் அஜய் வாண்டையார் அப்படிங்கிற அதிமுக பிரமுகர். ஏன் சவுக்கு சங்கர் இந்த கஞ்சா பணத்தில் இந்த திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாருன்னு சொன்னா, அஜய் வாண்டையார் சென்னையில் ஜூன் மாதம் ஒரு தனியார் பார்ல ஒரு அடிதடியில் கைது செய்யப்படுறார். காவல்துறையினர் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே தான் இந்த திரைப்பட நடிகர் கிருஷ்ணா, அது மாதிரி ஸ்ரீகாந்த், இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அந்த சம்பவம் ஒரு காரணமாக இருந்தது. தமிழகத்தில் நடிகர்கள் மத்தியில் கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அதன் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக போன சம்பவம் அது. அஜய் வாண்டையார் கைது செய்யப்படுறார். அஜய் வாண்டையாருக்கு ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. அதிமுகவை சார்ந்தவர், அதிமுகவில் பேச்சாளராக இருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அஜய் வாண்டையாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறது, நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வழக்குல தொடர்புடைய அஜய் வாண்டையார் இந்த கஞ்சா விற்று பெற்ற பணத்தை தான் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு. ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற அந்த திரைப்படம் அப்படிங்கிறத வச்சுதான் இவர் ஒரு வீடியோ பேசுறாரு. இந்த திரைப்படத்தை இயக்குறவருக்கு, ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமைது. இவங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் ஃபோன் காலை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு வராரு. இப்போ வாட்ஸ்அப்புக்கு வராங்கன்னா அது என்ன நோக்கத்திற்காக அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப்புக்கு அவர் பேரம் பேசுறார். 10 லட்ச ரூபா எனக்கு தரணும், தந்தா நான் இதை தொடர்ச்சியாக பேச மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இவங்க அதை பதிவு பண்ணி எடுத்ததாக சொல்றாங்க. பதிவு பண்ணி எடுத்து அதை காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறதாக சொல்றாங்க. இவங்க அலுவலகம் போறாங்க. அலுவலகம் போய், எங்களால் அவ்வளோ தர முடியாது,
நீங்கள் இப்படி ஏன் பேசுகிறீங்க, எங்களுடைய திரைப்பட அந்த போஸ்டர் எல்லாம் ஏன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அலுவலகத்துக்கு வந்தே என்னையே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி இவர்கள் தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களை எட்டி மிதித்ததாக சொல்கிறாங்க. கூட இருக்கக்கூடிய அந்த மாலதி என்கிற பெண், அவர் தகாத வார்த்தைகளால் இவர்களை திட்டினதாக இவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அலுவலகத்தில் வந்து உங்களை வந்து திட்டுறாங்களா, பேசுகிறாங்களா? அப்போ ஒரு 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 கொலை முயற்சி மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினதாக இவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இவர்கள் கையில் கொண்டு போயிருந்த அந்த 1 லட்சம் ரூபாயையும் அவர்கள் வந்து பிடுங்கி வாங்கிட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, சினிமா துறையிலே நீங்கள் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாகவும் சொல்கிறாங்க. இவர்கள் அந்த மருத்துவமனைக்கு, நமக்கு தெரியும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதை வலிமையாக்குறதுக்கு, ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆவாங்க, கேஸ் ஆகும், இப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து போகுது. அந்த ப்ராசஸினுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை இதுதான், அதற்கான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயங்கள், ஊழல் பிரச்சனைகள், சிலதில் ஆதாரமே இருக்காது. ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போவார். அதுதான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பழக்கம். இதற்கு முன்னால் சென்னையில் சமீபத்தில் ஒரு பார், தனியார் பார் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பார் ஆரம்பித்தது காவல்துறை அதிகாரி, அவர் தான் நடத்திட்டு இருக்கிறது, அவர் தான் மறைமுகமாக பினாமி பேரில் லைசன்ஸ் வாங்கி இதை நடத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினாங்க. சரி, இந்த விஷயத்தை ஏன் பேசுகிறாங்க? இவருடைய நோக்கம் வந்து உண்மையை வெளிக்கொணர்றது தான் இவருடைய நோக்கமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது. இந்த பிரச்சனையில் அந்த பார் உரிமையாளர் பேசும்போது 10 லட்ச ரூபா எனக்கு தரணும், எல்லா இடத்துலையுமே இந்த மிரட்டக்கூடிய வேலையை தான் இவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு 10 லட்ச ரூபா உடனடியாக தர முடியாது, ஒவ்வொரு லட்ச ரூபா தரலான்னு சொல்லி ஒரு தடவை கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவரும் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்னை தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க, என்னால் தொடர்ந்து காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார். சரி, இதனுடைய பின்னணி, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், இது உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும்பும். இவர் போடக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நம்ம பார்த்தா தெரியும் இவர் எந்த நோக்கத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிறது. உண்மை இருக்கா உண்மை இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இவர் செய்கிறது உண்மையான ஜேர்னலிசமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ளால இருக்குது. 2022 ஸ்ரீமதி என்கிற பெண் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் மர்மமான முறையில் இறந்து போனாங்க. மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் தமிழகமே மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்தது. இதில் உண்மையை கொண்டு வரணும், பல்வேறு விஷயங்கள், அங்கே அந்த பள்ளியில் நடக்கக்கூடிய பல்வேறு ரகசிய விஷயங்கள் எல்லாம் வெளியில் கசிந்தது, மக்கள் வந்து பேசினாங்க. இதில் நேராக சவுக்கு சங்கர் போய், நாங்கள் டீ அங்கே குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள், அந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி இப்படின்னு எல்லாம் நான் விசாரித்தேன், அந்த பள்ளியின் பேரில் தவறு இல்லை, இந்த பொண்ணு பேரில் தான் தப்பு அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போனார். அதன் சில நாட்களிலே அவருக்கு புதிதாக ஒரு கார் வந்து கிடைத்தது. இன்னொரு சேனலில் பேசும்போது, அந்த சேனல் எனக்கு நினைவில்லை, நண்பர்கள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எந்த நண்பர்கள்? கள்ளக்குறிச்சி பள்ளியினுடைய நண்பர்களா, யார் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்ல. எவ்வளோ ரூபாய் பேரம் பேசி இந்த விஷயத்தை நீங்கள் மறைக்கிறதுக்கு, இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தை காப்பாற்றுறதுக்கு செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும். ஒரு பெண் வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறா, அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றது தான் ஒரு ஜேர்னலிஸ்டனுடைய கடமையாக இருக்கும். அதுதான் உண்மையான ஜேர்னலிசம். ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவே உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னால், இது மாதிரி எத்தனை விஷயத்தில், எத்தனை கேஸில் பேரம் பேசி பணம் வாங்குறதுக்கு வேலை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்ல. ஒரு தடவை சீமான் அவர்களை ஆதரித்து பேசுகிறாரு, இப்போ சீமான் வேண்டாம். அப்புறமா விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகிறாரு, இப்போ விஜய் வேண்டாம்.
அப்போ என்ன பின்னணி, என்ன கணக்கு, விஜயனுடைய கொள்கை உங்களுக்கு தெரியாதா? அவர் வரும்போதே இப்போ எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? ஏற்கனவே பேரம் பேசப்பட்டதா? அது ஒழுங்கா வரலையா? பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதுக்கு உள்ளால. அது மாதிரி இவர் கூட இருக்கக்கூடிய மாலதி அப்படிங்கிற பெண், அவர்களுக்கு தீநகரில் 5 கோடி பெருமானம் உள்ள ஒரு வீடு இருக்கிறதாகவும், பல்லாவரத்தில் 3 கோடி பெருமானம் அளவுக்கு ஒரு வீடு இருக்கிறதாகவும், தேனி மாவட்டத்தில் கோடிக்கணக்கான மதிப்பிலான எஸ்டேட்டுகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஒரு நாளைக்கு முன்னால் மாலதி அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அவர்கள் வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறதே இதுதான், என்னட்ட சொத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி விசாரித்தாங்க. எங்கே உங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, அந்த 2 வீலர் உங்களுக்கு சொந்தமானது தானா, ஆர்சி புக்கு உங்கள் பேரில் தானா இருக்குது, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் விசாரித்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ இதிலே நமக்கு சந்தேகம் எழும், உண்மையிலேயே இவருக்கு சொத்து இருக்கிறதா, சொத்து இல்லையா? ஒரு பத்திரிகையாளரால் ஒரு 40 வருடம் 50 வருடம் சொல்லுங்களேன், ஒரு 40 வருடம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு சொத்துக்களை வாங்கி குவிக்க முடியுமா? அப்போ இதனுடைய பின்னணியில் என்ன நடக்கு? நம்ம பார்த்துருக்கோம், பல பத்திரிகையாளர்களும் இன்னைக்கும் அன்றாட வாழ்க்கையை தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோடி கோடியாக ஒன்றும் வராது. எவ்வளவு பிரபலமான நபராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் மேம்பட்டிருக்கும். ஒரு பத்திரிகை துறையில் வேலை பார்ப்பார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அளவு சம்பாதிப்பாங்க. ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க, அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய வருமானம். அவர்கள் கோடிக்கணக்கில் 30 கோடி 40 கோடி 50 கோடி ரூபாய்க்கு அவர்கள் சொத்து வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்ல. இதில் தான் இவர் பேசக்கூடிய விஷயங்கள், எதற்காக பேசுகிறாரு, எந்த டார்கெட்டினுடைய அடிப்படையில் பேசுகிறாரு, யாரை சிக்க வைத்து என்ன பேரம் பேசி பணம் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெளிவருவதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த சவுக்கு சங்கர் பற்றிய இந்த வழக்கு எந்த திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது, உண்மைகள் வெளிவரும்போது அது நமக்கு தெரிய வரும். அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.